அடைப்பு எடுக்க ஒத்தியை பார்க்கும் விடுதலை சிறுத்தைகள். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ரெண்டும் ஒன்றும் கிடையாதுங்க. அது 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 வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்துருக்காங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. இது வந்து கள்ளச்சாராயமாக குடிச்சாங்க. இது வந்து ஒரு தலைவரை பார்க்க வந்த இடத்துல நடந்த ஒரு ஸ்டாம்பிங். இது ரெண்டும் ஒரே மாதிரியான காஸ் ஆஃப் டெத்துங்கிறது கிடையாது. ஆனா அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தானே அந்த கள்ளச்சாராய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. அந்த டெத்துக்கு காரணமும் இந்த டெத்துக்கு காரணமும் ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஒரு என்னைக்கும் இல்லாத திருமாவளவன் இதுக்கு வந்துகிட்டு தாண்டாரு. வேங்கை வயலில் திருமாவளவனே முதல்ல போய் சேரல. திருமாவளவன் அவர்களுக்கு நாளைக்கு மந்திரி அமைச்சர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு எஸ்கார்டு வண்டி, ஒரு எஸ்ஐ, 4 கன்மேன். அவருக்கு இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னோன்னா உடனே இன்னைக்கு அரசாங்கம் எது செஞ்சாலும் கண்ணை முடிக்கிறதும் வாயை பத்திக்கிறதும் இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து விஜயை இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனம் செய்வதற்கு திமுகவுக்கு பூஜா தூக்குவதற்கும் சொம்படிப்பதற்கும் அளவில்லையா? பிஜேபியின் கைகூலியாக நாளைக்கு விஜய் மாறிவிட்டார்னு பேசுற திருமாவளவன் எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிருச்சு. நீங்க திமுகவுக்கு கைகூலி ஆகி வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். தனிப்பட்ட முறையில் உங்களோட சமுதாய மக்களுக்கோ அல்ல உங்கள் கட்சியின் தலைவராக நீங்கள் இல்லவே இல்லை. நீங்க உங்களவே மறந்துட்டீங்கிறத. ஒரு 47 பேர் வந்தான் வரவன்னா எங்களை ஒழியணுமா? அவன் ஒழியிற நேரத்துல வந்து எங்க கிட்ட விழுவான். எங்களுக்கு கருப்பு சிவப்பு கொடி ஒண்ணு வேஸ்ட். செந்தில் பாலாஜி என்ன வகையான குற்றத்தை செய்தார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? நான் சுத்தி வளைச்சு பேச வரல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக வந்து அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க? இதுல விஜய் விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு கொடுக்காத முட்டா பிஜேபி விஜய்க்கு கொடுத்துருச்சு. இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க திமுகவுக்கு கொடுத்த முட்டு எவ்வளவு? வேங்கவையில தொடங்கி இப்ப கரூர் வரைக்கும் நீங்க கொடுத்த முட்டுக்கு அளவே இல்லை. காரணம் என்ன? 2 MP சீட்டு, 4 MLA சீட்டு. கள்ளக்குறிச்சியில இறந்தப்ப 50 பேர் வந்தாங்க. இதுக்கு 20 அந்த நேரத்தில் இருக்கிற சூழலா இருக்கலாம். அது இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தை சொல்லிட்டாலும் உடனே பிஜேபியோட A டீம், பிஜேபியோட B டீம், பிஜேபியோட C டீம்னு சொல்ற நீங்க பிஜேபி அவங்கள மறைமுகமா இயக்குதுன்னு சொல்றீங்க. மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஆதவ அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? அது காவல்துறை அச்சப்படுகிறதா? அவர் 2016 மக்கள் நல கூட்டணியில அதிமுகவோட பினாமி டீம்னு உங்களை சொன்னாங்க. அப்போ உங்க விமர்சனம் என்ன? கூட்டணி வந்து அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு பினாமி டீம்ங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறியாமை வேற எதுவுமே இருக்க முடியாது. இது வந்து வெறும் அவதூறு. அதாவது உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. அதிமுக பினாமி டீம்னா, பி டீம்னா, பினாமி டீம்னா அவங்க உருவாக்குன ஒரு அணி, அவங்க ஃபீட் பண்ற ஒரு அணி, அவங்க அஜெண்டா கொடுத்து எங்களை இயங்க சொல்ற ஒரு அணின்னு கொடுத்து எங்களுடைய அஜெண்டா இதே பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களை திமுக கட்சிக்காரங்க மட்டும் பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளவு கோவப்பட்டியே கொந்தளிச்சீங்க. அது தவறுனா கண்டிப்பா இதுவும் தவறுதான். திமுக காரன் பேச என்ன திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான. தாவேகா மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியையும் விமர்சிக்கலாம். ஆனா நீங்க ஆதாரமில்லா குற்றச்சாட்டை பிஜேபி A டீம், பிஜேபி B டீம், பிஜேபி C டீம்னு சொல்ல வேண்டியது. அறிவிச்சிட்டாரு. எதிரின்னு அறிவிச்ச பிறகு உனக்கு என்ன வேலைங்க? விஜய் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப நான் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க ஆதரவு தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா மற்றவர் மீது பழி போடலாம், இதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதில் தான் விஜயின் குறியாக இருக்கிறார் என்று பார்க்கிற போது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்ப திமுக அரசை விமர்சிச்சாலே உடனே சனாதனத்துக்கு ஆதரவானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் சொல்ற நீங்க திமுகவோட எந்த அணியா செயல்படுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வேங்க வயல்ல
வந்து எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஓவர் ஹெட் டேங்க்ல மலம் கலந்ததுக்கு திருமாவளவன் போனாரான்னு கேட்கிறேன் நான். என்ன நாடகம் நான் கேட்கிறேன். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. கால் வகித்து கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன். என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சி அந்த கட்சியை பத்தி போகடா பாரு. சீட்டு கொண்டா சீட்டு தேடி அலையறவே நான் கிடையாது. சீட்டு தான் என்ன தேடி பாக்குறீங்களா? கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிக அதானே இருக்கு. அதனால மந்திரிசபை அமைச்சா போதும், மாலை கைமா வந்துருவான். யோ சூப்பர் சுருளி இருக்கானே, பயங்கரமான அரசியல் கேடி. உங்களோட உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்காரை நான் கேட்கிறேன், ஒரு நோபல் கவர்மெண்ட் அண்ணன் திருமாவளவன் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு திமுக சேர்ந்துடலாம். அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தோட பாதுகாவலர் அப்படிங்கறத வந்து திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னாருன்னு என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிக அதானே இருக்கு. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவன். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ரவுடி போதும், ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் ஒரு தலைவன் தேவை. ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி விசிக சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் அவுட்டுகள் மீது ஏறி நின்றனர். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகிதம். அந்த கட் அவுட் எல்லாம் யாராவது ப்ளீஸ் கீழே இறங்குங்க. அது சரிஞ்சு இருந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. தயவுசெய்து சொல்றது ஒரு 4-5 பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பு வந்துடும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க நடக்காமல் ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு, மக்களை வழிநடத்துவதற்கு தான் தலைவன் தேவைப்படுகிறான். குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாயாவது அதற்கென ஒதுக்கி அனைத்து கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு தலைவன் தேவையில்லை, ரவுடி போதும். திருமாவளவன் வந்து கட்சியை கலைச்சு திமுக சேர்ந்துடலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து திமுக காரங்களே கொடுக்க முடியாத முட்டெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களே சிந்திக்க முடியாத யோசனைகள்லாம் புதுசு புதுசா உருவாக்குறாரு. திமுக கூட்டணியிலே இருக்கிறது. இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த அமைச்சர்லாம் அதை அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையில் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். ஒரு விஷயம் சொல்றாருங்க, நம்ம அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாரு, அதனால துக்கம் இல்ல அப்படிங்கிறாரு. அஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா அப்படின்னு நீ கேட்பனா, நீ நீல கோட்டு போட்ட நீ அம்பேத்கரா? எல்லாம் ஒரு பேச்சா? அஸ்கியா இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி கரகரன்னு பேசினா தமிழர்களே
திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்க. முடியாது. நான் ஏட்டா கூட தான் போவேன். திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்ப பேசிக்கிட்டே இருப்பேன், கீழே எவனாவது எழுதிட்டு இருப்பான். அவன் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எழுதும். அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு. அவன் அந்த கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான் அர்த்தம் கிடையாது. எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.